தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கத்தின் 97வது பிறந்த நாள் நினைவு பேருரை நேற்று யாழில் இடம்பெற்றது. மன்னார் சிந்துயாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், வரிசைக்கும் முற்றுப்புள்ளி. நாமல் ராஜபக்ச. இலங்கையில் அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 17 பேர் மரணம். இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவில்லை. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு. வடக்கு கிழக்கை ஒருபோதும் இணைக்க மாட்டோம், நாமல் ராஜபக்ச மீண்டும் திட்டவட்டமாக தெரிவிப்பு. நாட்டை விட்டு ரகசியமாக தப்பியோடும் அரசியல்வாதிகள், கசிந்த உண்மைகள். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் நேற்று பிற்பகல் யாழ் காங்கேசந்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன் மற்றும் சட்டத்தரணி யோதிலிங்கம் உள்ளிட்ட சிலர் பிரச்சார துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகம் செய்தனர். இந்த பயணம் தொடர்ந்து கேகேஎஸ் வீதி ஊடாக தெல்லிப்பளை, மல்லாகம், சுன்னாகம், மருதனார்மடம் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக, தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருவாளர் அரியநேத்திரனை ஆதரித்து நாங்கள் பரப்புரை பயணங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரைக்கும் திட்டமிடப்பட்டுள்ள இந்த பரப்புரை பயணத்தில் நாங்கள் ஆங்காங்கே சிறு கூட்டங்களையும் பாரிய கூட்டங்களையும் ஏற்பாடு செய்து வருகின்றோம். அவ்வப்போது இந்த பிரதான வீதிகளிலும் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான நடைப்பயணங்களையும் வேட்பாளருடன் சேர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நமக்கு நாம் தான் துணை என்கின்ற அடிப்படையில், நமக்கான பிரச்சாரம் நாம் தான் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் நமக்கு நாமே என்று சொல்லி பெயரிட்ட இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையில் யுத்தத்திற்கு பிறகு நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் எங்களுடைய பொன்னான வாக்குகளை மண்ணாக்கி விட்டோம், தவறளித்திருக்கின்றோம். கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களில் இழைத்த தவறை சரி செய்ய ஆங்காங்கே தடம் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய பயணத்தை தடம் மாறாத திசையில் கொண்டு முன்னெடுக்க எங்களுக்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாக தேவைப்பட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இதனை கட்சிகளை கடந்து, கட்சி பாகுபாடுகளை கடந்து தமிழ் இனத்தினுடைய தெரிவாகத்தான் இந்த பொது வேட்பாளர் போட்டியிடுகின்றார். உண்மையில் அரியநேத்திரன் அவர்கள் 2 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு கிடைத்த கௌரவத்தை விட நிச்சயமாக தமிழ் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பொது வேட்பாளராக போட்டியிட்டார் என்கின்ற கௌரவம் மிக பெரிதாக இருக்கும். உண்மையில் பலர் செல்வார்கள், ஜனாதிபதி தேர்தலாக இவர் வெற்றியிட்டுவார் என்று. அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அதாவது எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்றது யாவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலும், எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய செயல் திசையை நெறிப்படுத்துவதிலும் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்கின்ற செய்தியை உலகுக்கு சொல்வதிலும் அரியநேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார். நிச்சயமாக பொது வேட்பாளரும் வெற்றி பெறுவார். இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். 39 ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதில் ஒருவர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டார் என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது. அரியநேந்திரன் அவர்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் நிச்சயமாக முதல் 4 அல்லது 3க்குள் அதிகப்படியான வாக்குகளை கொண்டவராக அவர் நிச்சயமாக வருவார். அதுவே எங்களுக்கு வெற்றியானதாகத்தான் அமையும். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கத்தின் 97வது பிறந்தநாள் நினைவு பேருரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் குறித்த நினைவு பேருரையானது யாழ்ப்பாணம் டிம்மர் மண்டபத்தில் இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் அமிர்தலிங்கம் தொடர்பான நினைவு நூல் ஒன்றும் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. இதன்போது நினைவு பேருரையினை இந்தியாவில் இருந்து வருகை தந்த திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி ஆற்றினார். சிறப்புரையை தென்னிந்திய திருச்சபையின் ஆயர் ஆதி வணக்கத்துக்குரிய கலாநிதி பி. பத்மதயாளன் நிகழ்த்தினார்.
தலைமை உரையினை மேல் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஈனா தானா விக்னராஜா நிகழ்த்தினார். இதன்போது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், MK சிவாஜலிங்கம் மற்றும் தமிழரசு கட்சியின் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவருடைய 97வது பிறந்த நாள் என்று சொல்லும்போது இதற்கு முன்னாலே காணொலி மூலமாகத்தான் பேசக்கூடிய வாய்ப்பு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கிடைத்தது. ஏனென்றால் அப்போது இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் இருந்தது. அதன் காரணமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது மிகப்பெரிய அளவிற்கு உங்களையெல்லாம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே வருகிற போது நீங்கள் அழைத்து வந்திருக்கிற விருந்தினன் என்ற உரிமையோடு வரவில்லை. உங்களில் ஒருவன், நமக்குள்ளே பேதமில்லை, இந்த வாழ்வு உரிமை என்பது இருக்கிறதே, மண்ணால், எல்லையால், நாட்டால் நாம் பிரிக்கப்பட்டாலும் தொப்புள் குடி உறவோடு நாம் என்றைக்கும் இருக்கக்கூடிய பண்பாட்டு அடிப்படையிலே ஒன்றுபட்ட குடும்பம் என்ற உறவோடு உங்களோடு வந்திருக்கிறேன். எனவே நம்முடைய உறவு என்பது நாட்டு எல்லை பிரிக்கும், அரசியல் பிரிக்கலாம், ஆனால் பண்பாடு இருக்கிறத, அந்த தமிழ் பண்பாடு, அந்த திராவிட பண்பாடு, எல்லாவற்றையும் தாண்டிய மானிட நேயம், மனித பண்பாடு இருக்கிறத, அது மனித பண்பாட்டிலேயே நாம் உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள் நம்முடைய பண்பாடு. அதைத்தான் ஐயா அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் அந்த கதையை நமக்கு உரிமை வேண்டும், நம்முடைய இடம், நம்முடைய கூடு, நம்முடைய வீடு என்ன என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய பார்வை இருக்கிறத விசால பார்வை. புரட்சி கவிஞர் அழகாக சொன்னார், அறிவை விரிவு செய், அகலப்பார்வையால் விசால பார்வையால் விழுங்கு உலகத்தில் என்று சொன்னார்கள். அதுபோல நாம் அத்தனை பேரும் சிறந்த அளவுக்கு மானிட நேயத்தோடு இருக்க வேண்டும். மனித உரிமைக்காகத்தான் போராடுகிறோம். அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு உருவத்தை பெற்றதாக இருக்கிறது, ஒவ்வொரு இடத்தை பொறுத்தது, அவருடைய போராட்ட களத்தை பொறுத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். 97வது பிறந்தநாள் நினைவு இதழ் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே நான் படித்தேன். நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, அவருடைய பழைய உரை, அவர்களுடைய உரை அவர்கள் இருக்கிறதே, அந்த உரையை மிகப்பெரிய அளவிற்கு முன்னாலே தேடி பிடித்து நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு அந்த உரையை 1986 ஜூன் மாதம் ஐயா அவர்கள், அமுதலிங்கனார் அவர்கள் பல வகையில் எடுத்துக்காட்டானவர், எக்ஸம்ப்ளரி லீடர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எடுத்துக்காட்டானவர்கள். அப்படிப்பட்டவருடைய உரையை வெளியிட்டிருக்கிறார்கள். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். குறித்த சம்பவத்தில் வவுனியா பணிக்கர் புளியங்குளத்தைச் சேர்ந்த எஸ் சுதன் என்ற 26 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தரே மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரது மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தவிசாளர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர ஏனைய செலவுகள் குறித்து திரைசேரி பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMLA ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கத்திற்கேற்ப அரசு பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிக்கக்கூடியது ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திபுலப்பிட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான வரிசைகள் ஏற்பட்டன. எனினும் கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான வரிசைகளை ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. அதற்காக தொழில்நுட்பத்தின் இணைந்த புதிய வேலை திட்டங்கள் உருவாக்கப்படும்.
தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் வேதனங்களை அதிகரிப்பதாக வாக்குறுதியளிக்கும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அத்துடன் எதிர்வரும் 5 வருடங்களில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 35,727 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் மாகாணத்தில் 14,682 பேர் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8,722 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17 பேர் டெங்கு நோயினால் மரணமடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் தொழில்நுட்ப உதவி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப உதவி அறிக்கை தேசிய மற்றும் துணை தேசிய மட்டத்தில் சொத்து வரி விதிப்பு, நாடு தழுவிய சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் வரிமுறையின் நேர்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான விடயங்களை பகுப்பாய்வு செய்கிறது. மத்திய அரசு மட்டத்தில் சொத்து வரி விதிப்பை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் இருப்பதால் உரிமையாளர் வீடுகளின் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்புக்கு வரி விதிக்க இந்த அறிக்கை பரிந்துரைக்கிறது. கணக்கிடப்பட்ட வாடகை வருமானம் என்பது வீட்டுரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானமாகும். வரி நோக்கங்களுக்காக அத்தகைய வருமானம் ஒரு சொத்தினை சந்தை மதிப்பின் நிலையான சதவீதமாக வரையறுக்கப்படுகிறது. இந்த நிலையில் வரியை செயல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் டிஜிட்டல் விற்பனை விலை மற்றும் வாடகை பதிவேட்டை அறிமுகப்படுத்துவது உட்பட தரவு உட்கட்டமைப்பில் கணிசமான முதலீடுகள் தேவைப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் 2 சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 46 மற்றும் 51 தீர்மானங்களை இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என கொழும்பில் உள்ள ராஜேந்திரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி வெளிவகார அமைச்சில் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுடன் நடத்திய சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார மீட்சி, சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கடந்த ஆண்டில் இலங்கை அடைந்த பல குறிப்பிடத்தக்க சாதனைகளை அமைச்சர் அலி சப்ரி இந்த மாநாட்டின் போது வலியுறுத்தினார். உண்மை, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசாங்கம் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான விரிவான சட்டத்தை உருவாக்குவதில் அடைந்துள்ள முன்னேற்றத்தையும், காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீடுகளுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் என்பனவற்றின் முன்னேற்றங்களையும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சந்தித்த போதிலும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை ஆதரவளிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்தினால் சார்பில் அவரது ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் கர்தினாலை சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைக்கேற்ப எவ்வித தெரிவுகளுமின்றி அவர்களை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு வேட்பாளர்களை சந்தித்த மாத்திரத்தில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அர்த்தப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க சபையோ கர்தினாலோ எந்த ஒரு அரசியல் தரப்புக்கும் ஆதரவினை வெளிப்படுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எந்த கட்சிக்கும் ஆதரவளிப்பது என்பது குறித்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் புத்திசாதுரியமாக அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களை சாரும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுவே கத்தோலிக்க சபையினதும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினதும் நிலைப்பாடு என அருத்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எமது அரசின் கீழ் வடக்கு கிழக்குக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணலில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற 30 வருடகால யுத்தத்தை 3 வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசும் எமது நாட்டில் உள்ளது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது. விசேடமாக காணி போலீஸ் அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்களை எவ்வொரு அரசும் முன்னெடுக்கவில்லை. நாம் 13 பிளஸை கொண்டு வந்தோம். தேர்தலையும் நடத்தினோம். 8 ஜனாதிபதிகளும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியையும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது. எனவே வடக்கு கிழக்கு இணைவு, காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை எமது அரசும் வழங்காது என தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கையாட்கள் சிலர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் இருந்து விசா பெற்றுள்ளதாகவும் சில விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த அரசாங்கங்களின் போது தமது அரசியல் பலத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி எண்ணற்ற பணம் சம்பாதித்த அரசியல்வாதிகள் இலங்கையில் உள்ள தமது சொத்துக்களை ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக கூட்டு தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வியாபாரங்களின் பங்குகளை பணமாக மாற்றி பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிப்பதற்கு நேரடியாக பங்களித்த பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான ஆயுத்தங்களில் இப்போதே மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவர்கள் தம்மை ஆட்சியில் அமர்த்த முயலும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட போகின்றது என்பதை முன்கூட்டியே ஊகித்த காரணத்தினால் நாட்டை விட்டு ஓடுவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் கைதான தமிழகத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கைதான 11 இந்திய கடற்தொழிலாளர்களை விடுவிக்க கோரி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு வடக்கு பருத்தித்துறை கடல் பகுதியில் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்கள் 11 பேரையும் எதிர்வரும் 6/9/2024 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.